ஹாய் என்ட்ரி கிராக்கர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா 3 ஓப்பனிங்ஸ் பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு நோவாக் டெக்னாலஜிஸ். ஓகே. இந்த கம்பெனியோட கல்ச்சர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால இத ப்ரிஃபர் பண்றேன் இப்போ ஃபர்ஸ்ட்டா. இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நோவாக்ல வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ் 2 இருக்கு ராக்கெட் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி லிங்க் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்டின்ல தான் அவைலபிளா இருக்கு. அதனால நீங்க லிங்க்டின் லாகின் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் மூவ் பண்ற மாரி இருக்கும். என்ன ரோலுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல்ல வந்து 0 to 5 எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு PHP பேசிக் நாலேஜ் இருந்தா போதும். PHP, MySQL, JavaScript, Ajax. அட்லீஸ்ட் JS எனக்கு ஓகே தெரியும்னா கூட PHP என்னன்னு பேசிக் லெவல்ல பார்த்துட்டு போங்க. ஓகே. அந்த சின்டாக்ஸ் மாடல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போங்க. லைக் ஒரு பேசிக் லெவல் ஒரு கிரெட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா PHP அண்ட் JS சேர்த்து தான் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் உள்ள வந்தீங்கன்னா. அண்ட் நீங்க வந்து என்னன்னா உங்களுக்கு API பிளகின்ஸ் பேசிக் லெவல் இந்த ஆர்கிடெக்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே. அது லினக்ஸ் தெரிஞ்சது ஒரு அட்வான்டேஜ். CIC கிட்டு பேசிக் லெவல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா மஸ்ட். ஓகே. ரொம்ப டீப்பா கேட்பாங்க கொஸ்டின்ஸ். இல்ல ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு பேசிக் லெவல் நாலேஜ் கூட ஓகே தான். அண்ட் நீங்க ஒரு கிரியேட் பண்ணி பாத்துக்கோங்க அவங்க எதுக்காக எடுக்கிறாங்கன்னு. ஓகே. மெயினா அவங்க வந்து இதுதான் எடுக்கிறாங்க. ஓகே. நம்ம இன்டர்வியூ பண்றாங்க எடுக்கிறாங்க ஹைட் பண்றாங்க. எதுக்காக ஹைட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா அப்ளை பண்றீங்க. இப்போ நான் ஈஸியா அப்ளை கொடுக்குறேன். ஓகே. டீடைல்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன்னா ரெஸ்யூம் நெக்ஸ்ட் ஓகே ப்ரொவைட் ரிவ்யூ கொடுக்கும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்க சென்ட் கொடுத்துடணும். சப்மிட் அப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்றீங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் மதுமதி ராஜசேகரன் ஹெச்ஆர் நீங்க ரீச் பண்ணணும். டேரக்டா மெசேஜ் பண்ணாலும் ஓகே தான். ஆல்ரெடி நீங்க இப்போ லிங்க் ப்ரீமியம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டா மெசேஜ் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுங்க. மோர் கொடுத்துட்டு கனெக்ட். ஓகே. நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க மெசேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கேஷுவலாக மெசேஜ் பண்றது ப்ரீமியம்னா உங்களுக்கு டேரக்டா மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி ஓப்பனிங் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படி சொல்லி நீங்க ஓகே ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு அவங்களே டேரக்டா நீங்க பேசலாம். பேசி இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அவங்களே ரெஃபர் பண்ண சொல்லி கேட்கலாம். இல்லை இன்டர்ஷூட் பண்ண சொல்லி கேட்கலாம். இந்த மாதிரி பேசுனீங்கன்னா போதும். அவங்க உங்களுக்கு இன்டர்ஷூட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஈஸியா ஜாப் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதாவது அந்த சர்க்கிள் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நீங்க கிளியர் பண்ணி தான் போவீங்க. பட் ஒரு 2 ரவுண்ட்ஸ்க்குனா 1 ரவுண்ட்ல போவீங்க அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ராசஸ் ஸ்பீடா இருக்கும். ஓகே. இது ஒன்று. ரெண்டாவது ஓப்பனிங்ஸ் எடுத்தீங்கன்னா டெல் கம்பெனி. ஓகே. டெல்ல ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்கு. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டீம் பெங்களூர் டீம் ஹையர் பண்றாங்க. என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்கள பத்தி இப்போ எதிர்பார்க்கறது என்னன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இதுவும் ஃப்ரெஷர் டு 0 to 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஆல்சோ அதில் என்ன பண்ணுறோம் .NET சி ஹேஷ் அண்ட் சி ஷார்ப் C++ இந்த மாதிரி லாங்குவேஜில் சாலிடாக அவங்க இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. டீபக்கிங் ஸ்கில் எதிர்பார்க்குறாங்க. ஓகே. நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலுமே டெல்லை பொறுத்திருக்கும் கொஞ்சம் டிஎஸ்சி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சான்ஸ் இருக்கு. ஆனால் ரவுண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகே. அதனால இது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் லெவல் 1 மொத்தம் 15 வேக்கன்ட் இருக்கு. லொகேஷன் வந்து பெங்களூர் டீம் தான் ஹைட் பண்றாங்க. ஓகே. நீங்க அங்க மூவ் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் 1 நாள் வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஈஸியா போட்டுடலாம். ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது. ஓகே. இது அகில் அகில் டெவலப்மெண்ட் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கும். அகில் அண்ட் சிடி பைப்லைன் கிட் இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. அது அவங்க ஆட்டோமேஷன் எதிர்பார்க்குறாங்க. ஓகே. ஏன்னா அவங்க கேட்கும்போதே மெயினா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ப்ரோக்ராமிங் என்ன சொல்றது .NET C#, C++, ஏதாவது டிஎஸ்சியில் ஸ்ட்ராங்காக இருந்துக்காங்க. ரெஸ்யூமில் வந்து இந்த 3 தடவை கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் போய் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ரெஃபர் கேட்கறதுனால பிரச்சனை இல்லை. ஜாப் ஐடியை மட்டும் காப்பி பண்ணிட்டு ஓகே காப்பி பண்ணிக்கிட்டீங்க. காப்பி பண்ணிட்டு நம்ம இதுலேயே போடலாம். டெல்லுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். இது யாருன்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் 0 to 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு ஓகே கொடுக்குறீங்கன்னா ஒர்க் பண்றவங்களோட யாரையாவது ரெஃபர் பிடிக்கும். ஓகே. இது வந்து மேக்ஸிமம் யாருக்குன்னா ஃப்ரெஷருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்னா உங்களுக்கு அவங்க அதிகமாக எதிர்பார்ப்பாங்க எம்ப்ளாயிஸ். ஸோ எனக்காக கனெக்ட் கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யாருக்கு கொடுக்கலாம்னா நம்மளுக்கு நார்மலாக கேஷுவல் ரெஃபர் தான் இப்போ யாருக்குனாலும் கொடுக்கலாம். ஓகே. நான் இப்போ சீனியர் மேனேஜர் வந்து கொடுக்குறேன். ஆட் நோட்டு கொடுக்கலாம். மிச்ச நோட்டு கொடுக்கலாம். ஓகே. நான் கொடுத்துட்டு நம்ம டேரெக்டாக அவங்க கிட்ட மெசேஜ் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த டெல்லியில் இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் போயிட்டு இருக்கு சொல்லி நம்ம உங்கள்கிட்ட ரெஃபரல் கேட்கலாம். உங்களுக்கு ரெஃபரல் கேட்குறது எப்படி எனக்கு அந்த ஒரு டெம்ப்ளேட் வருதுன்னு கேட்டிங்கன்னா
நான் உங்களுக்கு அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி கேட்கறதுங்கிறது. ஓகேயா? இது குடுத்துட்டீங்கன்னா போதும். இது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் லெவல் 1 ஃபார் டெல். ஓகேயா? இன்னொரு ஓப்பனிங்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். ஏன்னா, அ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோல் வந்து ரொம்ப ரேரா தான் எடுப்பாங்க. சரியா? அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரோலுக்கு நான் எடுக்கிறேன் இப்போ. அது எடுக்குறாங்க இப்போ. யார் டெல் எடுக்குறாங்க. அவங்க என்ன ஜாவா கேட்குறாங்க. டெஸ்ட் எம்வி, செலினியம், மேவல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரிப்போர்ட்ஸ், ஜென்கின்ஸ், கிட் லேபிங். இதான் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ரெஸ்ட் ஏபிஐ ஒர்க் பண்ணிக்கலாம். ஆங்குலர் பேசியிருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஆங்குலர், பேக் எண்ட் வந்து ஜாவா, ஆட்டோமேஷன் டூல் யூஸ் பண்ற மாதிரி இந்த சைடில் செலினியம் யூஸ் பண்றாங்க. ப்ராஜெக்ட் வந்து மேனுவல் ப்ராஜெக்ட் அந்த எதிர்பார்க்குறாங்க. சிசிடி பைப்லைன் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க வந்து ஃபங்க்ஷனல் கியூஏன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு டெஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க யூஸ் சைட்ல இருந்து செக் பண்ற மாதிரி இருக்க அப்ளிகேஷன்ஸ்லாம். ஸோ பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, அவங்க என்ன இருக்கிறாங்கன்னா பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிசிஏ எம்சிஏ பிஇ எம்இ சிஎஸ்சி கேட்குறாங்க. 4 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே 4 to 8 year எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டாபர் ஓகே கேட்டிருக்காங்க. இது அதே மாதிரி டேரக்டாவே நீங்க ஜாப் ரெஃபரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க பொருளா மேல இருக்கீங்க அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நீங்க லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணி ரெஃபர் டேனிஸை ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே, மொத்தம் 3 ஓப்பனிங்ஸ் பார்த்துருக்கோம். 2 ஃப்ரெஷ் இருக்கு. இன்னொன்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது 4 to 8 year எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே, நல்லபடியா பார்த்துருக்கோம். உங்களுக்கு உங்களுக்கு எப்படி நான் லிங்க் கேட்கணும் அப்படின்னு தெரியலாம் என்கிட்ட சொல்லுங்க. நான் அதுக்கு நான் வீடியோ தனியாக போடுறேன். அண்ட் தேங்க்யூ. இது நம்ம ஒவ்வொருத்துக்கும் நல்லா ஞாபகம். நோவாக் வந்து குயிக்காக முடிஞ்சிடும். ஏன்னா நான் அவங்களோட கரியர் போர்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஓப்பனிங்ஸ் இல்லை. நீங்கள் அதனால் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி இப்போ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் இருக்கு. ஓகே, அதுக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பருக்குள்ள ப்ளஸ் ஆயிரும். ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்கள் குயிக்காக மூவ் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய்.